உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். பாஜகவின் தேசிய உறுப்பினர் சேர்க்கையை டெல்லியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொடங்கி வைத்து பிரதமர் மோடி தனது உறுப்பினர் அட்டையை புதுப்பித்து பெற்றுள்ளார். அதனை தற்போது காணலாம். आदरणीय राष्ट्रीय अध्यक्ष जी जो सदस्यता का अपना परिचय कार्ड बना है वो आदरणीय प्रधानमंत्री जी को प्रदान करेंगे. आदरणीय राष्ट्रीय अध्यक्ष जी குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது நாட்டிலேயே மிகப்பெரிய தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக இன்று முதல் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி இருக்கிறது. ஏனென்றால் பாஜகவை பொறுத்தவரை ஒவ்வொரு 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் உறுப்பினர் சேர்க்கையை நிகழ்த்துவது வழக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பாஜகவினுடைய புதிய உறுப்பினர் சேர்க்கை என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக துவக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பாஜகவினுடைய உறுப்பினர் சேர்க்கையை பிரதமர் மோடி அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைத்திருக்கின்றார். மொத்தம் 3 கட்டங்களாக இந்த உறுப்பினர் சேர்க்கை என்பது நடைபெற இருக்கின்றது. முதலில் இன்றிலிருந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வரையிலும், அதன் பிறகு அக்டோபர் 1லிருந்து 15ஆம் தேதி வரையிலும் என 3 கட்டங்களாக பாஜகவினுடைய உறுப்பினர் சேர்க்கை என்பது நடைபெற இருக்கின்றது. 2014ஆம் ஆண்டு வரை உலகிலேயே மிகப்பெரிய அரசியல் கட்சியாக சீனாவை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருந்தது. அந்த கட்சியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை என்பது 10 கோடி. அதன் பிறகு 2014இல் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜகவினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை 11 கோடியாக அதிகரித்ததன் மூலம் உலகிலேயே மிகப்பெரிய அரசியல் கட்சி என்கிற அந்த பெருமையை பாஜக பெற்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது பாஜகவுக்கு புதிய உறுப்பினர்களை சேர்க்க பாஜக இலக்கு நிர்ணயித்து அதற்கான பணிகளை இன்று முதல் துவங்கி இருக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதமர் மோடி மிஸ்டு கால் வழங்கி பாஜகவில் முறைப்படி தன்னுடைய உறுப்பினர் சேர்க்கையை புதுப்பித்திருக்கிறார். இதற்காக பாஜக மிஸ்டு கால் எண்களை வழங்கி இருக்கிறது. 88-0000-2024 என்கிற அந்த எண்ணில் மிஸ்டு கால் வழங்கி பிரதமர் மோடியினுடைய அலைபேசிக்கு ஒரு ஓடிபி எண்ணானது வந்தது. அந்த ஓடிபி எண்ணை உள்ளீடு செய்து பிரதமர் மோடி பாஜகவினுடைய தன்னுடைய உறுப்பினர் சேர்க்கையை புதுப்பித்திருக்கிறார். அவருக்கு பாஜக தேசிய தலைவர் JP நட்டா உறுப்பினர் அட்டையை புதுப்பிப்பதற்கான அந்த அட்டையை வழங்கியிருக்கிறார். பிரதமர் மோடியை தொடர்ந்து பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, அதே போல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரும் அந்த மிஸ்டு கால் எண்ணை வழங்கி பாஜகவில் தன்னுடைய உறுப்பினர் சேர்க்கையை புதுப்பித்திருக்கிறார்கள். பல்வேறு வழிகள் உறுப்பினராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிஸ்டு கால் வழங்கியும் உறுப்பினராக சேரலாம். அதே போல பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று அதன் மூலமாகவும் உறுப்பினராக சேர விரும்புவோர் சேரலாம். அப்படி இல்லை என்றால் நமோ செயலின் மூலமாகவும் பாஜக உறுப்பினராக சேர விரும்புவோர் சேரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.